நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. வக்பு மசோதாவுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தாவேகாவின் போராட்டம் தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம். மணிகண்டன் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்றைய தினம் மக்களவையிலும் இன்று அதிகாலையில மாநிலங்களவிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் சார்பில் மாவட்ட தலைநகரங்களிலும் அதே போல அவர்களது மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளிலும் இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி அந்த திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை மாலை மதியம் என போராட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னையில 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. சில இடங்கள்ல அனுமதியை மீறியும் போராட்டம் நடத்தப்படுவதற்கான திட்டங்கள் இருக்கிறது. பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெறக்கூடிய போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இருந்தபோதும் அங்கு போராட்டம் நடத்துவதற்காக தாவேகாவினர் குவிந்து வருகின்றனர். மற்றொரு புறம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில ஈசிஆர் சாலையில பனையூர் அருகே அந்த ஜங்ஷன்ல இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் திரும்ப பெறு என்ற கண்டன கோஷங்களை வலியுறுத்தி அவர் கோஷத்தை சொல்ல கட்சியினரும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அந்த கண்டன கோஷங்களை முன்மொழிக்கூடிய போராட்டத்தை நேரலை காட்சிகள்ல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பனையூர் பகுதியில மட்டும் 300க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், அது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள், பொதுமக்கள் என இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நடைபெறக்கூடிய போராட்டங்கள்ல இஸ்லாமிய இயக்கங்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுகின்றனர். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடன் தோழமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அமைப்பினரும் இந்த போராட்டத்துல இணைந்து கொண்டிருக்கின்றனர். சென்னையில நடைபெறக்கூடிய போராட்டங்கள்ல அவர்களும் அவர்களது நிர்வாகிகளும் பங்கெடுத்து இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டத்துல ஆதரவு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். சென்னையில மட்டும் சுமார் 6க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடைபெறக்கூடிய போராட்டம் தற்போது பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன் பகுதியில பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.